தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன். வள்ளுவ வணக்கம் என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் டி 2004. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். ஆப்ஷன் ஏ பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி நாள் எப்போது? ஆப்ஷன் பி பிப்ரவரி 21. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்போல் இனியாவது எங்கும் காணோம் எனக் கூறியவர்? ஆப்ஷன் பி பாரதியார். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது? ஆப்ஷன் சி இலங்கை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் எனக் கூறியவர்? ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன். பொறுத்துக. காலமும் விட்டு விட்டு ஏந்தி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் பி தமிழோவியம். தமிழ் விடு தூதுவிற்கு வழங்கும் வேறு பெயர்கள்? சரியான விடை ஆப்ஷன் டி. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 268. தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர்? ஆப்ஷன் ஏ உவேசா 1930ஆம் ஆண்டு. செவிகள் உணவான இலக்கண குறிப்பு? ஆப்ஷன் பி 4ஆம் வேற்றுமை தொகை. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது எது? ஆப்ஷன் டி தமிழ். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை? ஆப்ஷன் ஏ 1300. பல மொழிகள் இங்கு பேசப்படுவதால் இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி சா அகத்தியலிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல் திராவிடா என்ற மாற்றத்தை விளக்கியவர்? ஆப்ஷன் பி ஹீராஸ் பாரதி. திராவிட மொழிகளில் மொத்த எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் சி 28. எந்த நாட்டு பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ மொரீசியஸ். கவிராஜ மார்க்கம் இலக்கியம் எந்த நூற்றாண்டு? ஆப்ஷன் ஏ பொ.ஆ. 9ஆம் நூற்றாண்டு. முக்காணி என்பது? ஆப்ஷன் டி 3/80. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி சாப்போ. கிரேக்கத்தில் துன்பை சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி இலிகியா. செய்யப்படுபொருளை முதன்மைப்படுத்தும் வினை? ஆப்ஷன் சி செயல்பாட்டு வினை. இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆப்ஷன் டி கிமு 8. தமிழ் விடு தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது?
ஆப்ஷன் பி சிற்றிலக்கியம். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை. ஆப்ஷன் சி செய்வினை. நடுதிராவிட மொழிகளில் பொருந்தாதது. ஆப்ஷன் டி தோடா. உரை ராமுவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை வினை? ஆப்ஷன் ஏ செயப்பாட்டு வினை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.